Hi guys, welcome to my channel Sandy Megan here. Today வந்து ஃப்ளவர்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்பைரல் வச்சு அதுக்கு நடுவில் டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே திக் ப்ரெஷரில் நான் வந்து போல்டான ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். அது எப்படி போனோன்னா ஜஸ்ட் தின்னில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் திக் ப்ரெஷரில் வந்து ஆப்போசிட் சைடு வந்து தின் ப்ரெஷரில் முடிக்கணும். ஓகே, இப்போ அகெயின் வந்துட்டு இப்போ நான் வந்து மேலே வந்து நம்ம திக் ப்ரெஷர்லேயும் போடலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு லைன்ஸ் மாதிரி போடலாம். நம்ம ஆஃப் மூன் எப்படி போட்டோம் சேம் அதே மாதிரி வந்து மேலேயும் கண்டினியூ பண்ணிக்கணும். ஓகே, இதுனா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா, இப்போ அதுக்கு மேலே வந்து அகெயின் வந்து ஒரு கர்வ் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் போட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த திலகம் ஷேப் இருக்குல்ல சேம் அதை வந்து நம்ம வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். அது வந்து ஒரு லீஃப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்ல, விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதையுமே நம்ம திக் ப்ரெஷரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஃபில் பண்ணும் போது அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக நம்மளுக்கு தெரியும். ஓகே, கிளியர். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த 4 மீட் பண்ணுற பிளேஸ் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கர்வோட ஜாயிண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, அப்போ தான் வந்து இதோட ஃபுல் ஃப்ளவர் வந்து ஒன்றையும் மீட் கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேலே வந்து லீஃப் மாதிரி போட்டிருக்கோம்ல அந்த மாதிரியே நம்ம போடலாம். செகண்ட் வந்துட்டு நம்ம அந்த மூன் ஷேப்புக்கு போட்டோம்ல சேம் அதுவே நம்ம கண்டினியூ பண்ணி கூட ஒரு ஃப்ளவராக லுக் பண்ணலாம். அது மாரி ரெண்டுமே போடலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து அதுனா ஈஸி, ஸோ நான் அதில் வந்து லீஃப் மாதிரி நான் உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் டிசைன் நான் ஸ்பைரல் போட்டு அதுக்கு நடுவில் டாட்ஸ் வச்சு மேலே வந்து ஷார்ட் ஆர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லாங் ஆர்ம்ஸ் இல்லை. ஷார்ட் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம போடுறோம். இந்த பெட்டல்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கும் போது ஜாயின் பண்ணுற இடம் வி ஷேப்பில் இருக்கணும். ஓகேவா, வி ஷேப்பில் இருக்கும் போது தான் அது வந்து கரெக்டான ஷேப்க்கு நம்மளுக்கு வரும். ஓகேவா, அப்போதான் இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிராண்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்போதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே ஃபுல்லாக வந்து அவுட்டர் ஃபுல்லாக திக் ப்ரெஷரில் ஹைலைட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ உள்ளே வந்து ஷேட் பண்ணுறேன். எப்பயுமே எந்த டிசைன்ஸ் போட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும், திக் ப்ரெஷரில் அவுட்டர் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டிசைனையே லுக் வந்து கிராண்டாக எடுத்து காட்டும். ஓகேவா, நம்ம எந்த டிசைன் போட்டாலும் அதுக்கு மேலே அவுட்டர் வந்து திக் ப்ரெஷரில் இருந்தால் அதோட டிசைனே வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிசைன் சேம் நான் வந்து ஒரு போல்டான ஸ்பைரல் டிசைன் போட்டுக்கிறேன். நடுவில் டாட்ஸ் வச்சுக்கலாம். டாட்ஸ் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம செகண்ட் டிசைன்ஸ் போட்டோம்ல சேம் அதே தான், சேம் வந்து நான் வந்து அதே டிசைனே தான் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா, நம்ம செகண்ட் டிசைன் போட்டோம்ல சேம் நம்ம அதையே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் வந்து பெட்டல்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட்ஸ் பெட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு நார்மலாக அதில் பார்த்தோம்ல ஒரு சைட் கர்வ் போட்டு நடுவில் வந்து ஜிக்ஸாக் மாதிரி போட்டு ஆப்போசிட் சைட் சேம் கர்வ் போட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆட்டோட பாதி ஷேப் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு நடுவில் வந்து ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் டிசைன் போட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அது எப்படி போடணுன்னா ஃபர்ஸ்ட்டு பெட்டல்ஸில் சென்டர் பாயிண்ட்டும் செகண்ட் பெட்டல்ஸில் சென்டர் பாயிண்ட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு கர்வ் போட்டு நடுவில் ஜிக்ஸாக் போடுங்க. அப்போ தான் வந்து ஒரே ஈவனான பெட்டல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் திக் ப்ரெஷரில் அவுட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணும்போது அதோட லுக் வந்து எப்பயுமே ஹைலைட்டாக தான் இருக்கும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஸ்பைரலுக்கு மேலே வந்துட்டு நான் லாங் ஆர்ம்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். லாங் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு போல்டான டாட் நான் வைக்கிறேன் அதுக்கு மேலே. ஓகேவா, இந்த டாட் நீங்கள் வைக்கும் போது எப்பயுமே அந்த 4 பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ப்ளஸ் மாதிரி வரும்ல ஜஸ்ட் அந்த மாதிரி வந்து டாட்ஸ் வந்து ஆப்போசிட் வச்சுட்டு அதுக்கு நடுவில் இருக்க கேப்பில் நான் வந்துட்டு எனக்கு 2 டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு.
ஸோ அந்த 2 டாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிடறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ள 2 டாட்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வந்து பெட்டல்ஸும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த 2க்கு ஒரு சைடில் வந்து ஒரு கர்வும், அகெயின் வந்து இன்னொரு சைடில் ஒரு கர்வும் போட்டு நடுவில் வந்து ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக போட்டுக்கிறேன். இந்த பெட்டல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சேம் அப்படியே தான். இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எந்த சைட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு எப்பயுமே அப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சைட் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்டல் போட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க கேப்பில் எத்தனை பெட்டல்ஸ் வரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். ஓகே, இப்போ எனக்கு 2 பெட்டல்ஸ் வருது. நான் 2 சைடும் போட்டு மொத்தம் எனக்கு 6 பெட்டல்ஸ் கிட்ட வருது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் போல்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எந்த ஷேடிங்கும் கொடுக்கலாம், நானாக ஷேட் கொடுக்கல. ஏன்னா நம்ம எல்லாமே ஷேட் பண்ணி தானே பார்த்தோம், ஒரு டிசைன் ஷேட் பண்ணாமல் பார்க்கலான்ட்டு இதில் நான் ஷேடிங் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிசைன் வந்து நான் வந்துட்டு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் டாட்ஸ் வைக்கல. அதுக்கு மேலே வந்து நான் நார்மல் வந்து ஒரு லீஃப் டிசைன் தான் போடுறேன். ஓகேவா? அதுவே கொஞ்சம் போல்டாக போடுறேன். நம்ம சேம் அந்த திலகம் ஷேப் எப்படி இருக்குது அது வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகாமல் பாதியிலேருந்து வர மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து எதாக இருந்தாலும் ஒரு சைட் போட்டிங்கன்னா சேம் ஆப்போசிட் சைட் போட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப்பில் உங்களுக்கு எத்தனை லீவ் பெட்டல்ஸ் வருதோ அதை ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணுமே. ஓகே, இப்போ எனக்கு வந்து 6 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி டபுள் கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அது 2 ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற கேப் இருக்குல்ல, அந்த பெட்டல்ஸ்குள்ளே இருக்க கேப்பில் ஃபுல்லாக நான் வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஃபில் பண்ணும்போது அதோட கேப் மட்டும் தெரியும். கேப் தெரிஞ்சு அதோட வந்து லுக் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். ஓகே, கிளியர். இது ரொம்ப ஈஸி தான். நான் ஈஸியான ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பைரல் டிசைன் நல்லா கொஞ்சம் குண்டாக போட்டுக்கிறேன். நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன் எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம உள்ளே போட்ட டிசைனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம கனெக்ட் ஆகாமல் ஜஸ்ட் வந்து ஒரு கர்வில் நம்ம வந்துட்டு லீவ்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகணும், ஆனால் உள்ளே கனெக்ட் ஆகாத மாதிரி நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஷேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அதோட டிசைனுக்கு மேலே வந்து திக் ப்ரெஷரில் அவுட்லைன் வந்து நான் திக் ப்ரெஷரில் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுக்கும் போது அதோட டிசைன் வந்து கொஞ்சம் லுக் வந்து கிராண்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து 3D ஃப்ளவரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பை.